நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வியும் பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். அதாவது மாலை 6 மணிக்கு மேல் துளசி பறிக்கக்கூடாதா, அப்படி பறித்தால் என்ன என்பதை பற்றித்தான். மாலை 6 மணிக்கு மேல் துளசி பறிக்கக்கூடாதா என்பது கேள்வி. அந்த கேள்வியில் உள்ள பதில் என்ன என்றால், அதாவது அந்த கேள்விக்குள்ள பதில் என்னவென்றால், அறிவியல் தத்துவப்படி சூரியன் அஸ்தமனம் ஆன பின் இந்த செடிகள் எல்லாம், எல்லா செடிகளும் சரி, செடி கொடி மரங்கள் எல்லாம் சரி, அவைகளுக்கான உணவை உண்டு. அந்த செடி கொடிகளும் ஓய்வெடுத்துக்கொள்ளும் நேரம் அது. அப்படி ஒருத்தர் ஓய்வெடுக்கும் பொழுது நாம் அவரை அதாவது உபதிரவம் செய்யும் பொழுது அது அவ்வளவு நல்லதல்ல, பாவமாகிவிடும். ஒருத்தர் தூங்கும் பொழுது அவரை அதாவது காரணமின்றி, ஒரு காரணமின்றி அவர் எழுப்பினால் அது நல்லதல்ல. அதனால தான் தூங்கும் பொழுது கூட யாரையும் எழுப்பக்கூடாது என்று சொல்லுவது. காரியத்தோடு எழுப்பலாம், அல்லாமல் ஒருவரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. அதுபோலத்தான் மாலை 6 மணிக்கு மேல் துளசி ஆகட்டும், மற்ற எந்த செடி கொடிகளாகட்டும், அவற்றின் கிட்ட போகாமலும் அவற்றை பறிக்காமலும் இருப்பதே நல்லது. ஏனென்றால் துளசி என்ற பவித்திரமான பத்திரம் என்றால் இலை, துளசி என்ற செடியிலும் சரி இலையிலும் சரி, மொத்தத்தில் துளசியில் சரி, விஷ்ணு வீற்றிருக்கிறார். அதாவது விஷ்ணு பகவான் குடிகொண்ட செடி என்றால் அது துளசி. அதே போல் வில்லுவமாகட்டும், கொன்றை மலராகட்டும், அல்லது வில்வ இலை, கொன்றை இலை, இந்த இலையிலும் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சரி, அதே போல் ஒரு சில நாட்கள், அதாவது பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, இந்த மாதிரிலாம் ஒரு அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி சமயங்களிலும் நாட்களிலும் இன்னும் சில நாட்களிலும் நாம் இந்த மாதிரி பவித்திரமான துளசி ஆகட்டும், வில்வமாகட்டும், கொன்றை இலையாகட்டும், ஒரு சில நல்ல தெய்வீக இலைகளாகட்டும் அவற்றை பறிக்கக்கூடாது. இது சாஸ்திரப்படி சொல்லப்பட்டது. ஆனால் 6 மணிக்கு மேல் இந்த செடியின் அருகில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எனவே 6 மணிக்கு மேல் துளசியை பறிக்கக்கூடாது என்பதே உத்தமமான செயலாகும். கேட்ட கேள்விக்கான பதில், துளசியை 6 மணிக்கு மேல் பறிக்கக்கூடாது என்பதுதான். இப்பொழுது இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு மேல் அந்த இடத்தில் சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் வருகிறார். எனவே அந்த சொற்றொடரில் சந்திரனும் 6 மணிக்கு மேல் துளசி பறிக்கக்கூடாதா அப்படி என்றால், துளசி என்று சொல்லும் பொழுது அங்கு புத கிரகமும், அதேபோல் பறிக்கக்கூடாது என்றால் ஒன்றை நாம் பறித்து விட்டால் அதை துண்டிக்கிறோம் இல்லையா, அந்த துண்டிப்பில் உள்ளது கேது கிரகம். அப்போ பறிக்கக்கூடாது என்றாலும் சரி, பறிக்கலாம் என்பது காலையில் செய்யலாம். பறித்தால் அங்கு கேது கிரகம். பறிக்கக்கூடாது என்றால் அங்கு அதாவது கேது கிரகம் இடம்பெற்றாலும் அவர் நல்ல நிலையிலிருந்து நமக்கு ஞானத்தை தருகிறார். கேது கிரகம்தான் இருக்கிறார். பறிக்கக்கூடாது என்ற இடத்தில் கேது கிரகம் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் கேது கிரகத்தின் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. என்னவென்றால் துண்டிக்கக்கூடாது என்பதுதான். எனவே மாலை 6 மணிக்கு மேல் என்ற சொற்றொடரில் சந்திரனும், துளசி என்ற சொற்றொடரில் புதனும், அதே போல் பறிக்கக்கூடாது என்ற சொற்றொடரில் கேதுவும் அடங்கியிருக்கிறார். ஏனென்றால் சட்டம் அது, பறிக்கக்கூடாது என்பது சட்டம். சாஸ்திர விதிப்படி நாம் அதை பின்பற்ற வேண்டும். அந்த சட்டத்தை தான் நாம் கேது என்று சொல்கிறோம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களையும் நாம் பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.